இப்ப இந்த திடீர் விலகு காரணம் அதிமுக எதுவும் போய் சேர்றீங்களா? இப்போ இருக்கிற பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். பொதுச் செயலாளர் உட்பட, மாநில செயலாளர் உட்பட, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட வெளியே போற சூழல் இருக்குதுங்களே. காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு குடும்பத்திற்கு 10 பேர் எம்எல்ஏ ஆவாங்க, ஒரு 5-6 பேர் பாத்தீங்கன்னா எம்பி ஆவாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி. தமிழ்நாடு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய ஒரு வருஷன் தான். இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையா இருக்கணும், பலமா இருக்கணும்னா இன்றைக்கு மோடி அவர்கள் தேவைப்பட்டது. வலிமையான பாரதம் அப்படிங்கிற கான்செப்ட்ல மூப்பனார் ஐயா அவர்கள் என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணும், அதை விட்டு வெளியே வந்துதான் வாசன் அவர்கள் இயங்குறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்குங்க. இல்ல நிச்சயமாக அதுல நீங்க பிரதமரை போய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? காங்கிரஸோட பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்காட்டி தான் வெளியே வர்றீங்க. நாங்க பொறுமையா இருக்கோம்னா கட்சி ஒரு காலத்துல செயலிழந்த பொறுமையில் மோடி அவர்களுடைய படத்தை வச்சு காமராஜர் விழாவில் எதுக்கு நீங்க அந்த கூட்டத்தை பொறுத்த இஷ்யூ ஆச்சா இல்லைங்களா? காமராஜர் கொண்டாட வேண்டிய காங்கிரஸ் கட்சி யாரை கொண்டாடுகிறது பாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுல்ல. அது தலைவருக்கே தெரியும். ஆனா சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு தேவை இன்றைக்கு எங்களை போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா மோடியை விட்டவர் யாருமே கிடையாது. செல்வ பிறந்தைக்கு திமுக சீட்டு கூட்டணி சீட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அது திமுக மூப்பனார் ஐயாவால் அறிமுகப்படுத்திட்டு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர் திருமாவளவன் அவர்கள்லாம். அவரெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் மண்டிட்டு இருக்காரு. என்ன சார், எவ்வளவு நாடகம் ஆடுறாரு முதலமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா உணவகத்துல போய் சாப்பாடை செக் பண்றாரு. எத்தனை அம்மா உணவகத்தை மூடி வச்சுட்டாங்க சார் போய். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கஞ்சாங்கிறது சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தையா மாறிடுச்சு. வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியுடைய முன்னாள் தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேச இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் சார். மகிழ்ச்சி. ஒரு 10 வருஷத்துக்கு அப்போ, ஒரு 10 வருஷமா இந்த யுவராஜா அப்படிங்கிற தமிழ் மாநில காங்கிரசினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தவர். இப்ப இந்த திடீர் விலகு காரணம் அதிமுக எதுவும் போய் சேர்றீங்களா? இல்ல சார், இது முதல்ல இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புறேன் சார். தமாக ஆரம்பிச்சு 2014 தொடங்கப்பட்ட பிறகு, மீண்டும் திரு வாசன் தலைவர் ஆரம்பிச்சப்பட்ட பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய மாற்றத்தை நிர்வாக ரீதியாக, அமைப்பு ரீதியாக நாங்க கொண்டு வரவே இல்லை சார். நாங்க முதல் முறையாக 2024 நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த செயற்குழு கூட்டத்துல ஒட்டுமொத்த அனைவருமே சேர்ந்தெடுத்த முடிவு ஒரு பெரிய மாற்றத்தை இயக்க ரீதியாக கொண்டு வரணும், அமைப்பு ரீதியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக பேசப்பட்டது. அதன் அடிப்படையில ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா 2010 இருந்து 14 வரையிலும் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா தமிழக காங்கிரஸ் கமிட்டி இளைஞர் காங்கிரஸ் தலைவரா இருந்தேன். பிறகு 2014 இருந்து 2024 வரையிலும் தமாக இருந்துட்டேன். ஒரு 15 ஆண்டு காலங்கிறது பெரிய ஒரு பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ச்சி இளைஞர்கள் செயல்படும் பொழுது நம்மளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்தவர் கொடுக்கணும் ஒரு நோக்கத்தோட தான் நான் போய் ராஜினாமா கடிதத்தை நேரடியாக சென்று திரு வாசன் தலைவர் கையில தான் கொடுத்தேன். நான் பத்திரிகைக்கோ இல்ல ஒரு போஸ்ட்லயோ அனுப்ப கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுத்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. அதன் அடிப்படையில அதற்கு மரியாதை தரும் விதமாக கொடுத்தேன். நான் அதன் அடிப்படையில தான் பார்த்தா ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது. வேற எந்த உள்நோக்கம் கிடையாதுங்க. இது சில பேர் சில யூகங்கள் அடிப்படையில தான் நம்ம போய் அங்க போயிரும் இங்க போயிரும் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தமாக வலுவான இயக்கமா கொண்டு வரணும். 2026 ஒரு வலுவான இயக்கமா தேர்தல் சந்திரிக்கும் ஒரு நோக்கத்தோட தான் இந்த மாற்றத்திற்கான முயற்சி நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, அவர் இப்போ பொது வழியில் என்ன பேசுகிறாங்கன்னா, யுவராஜா அதிமுக போய் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர் போய் சந்திச்சுனாரு. அப்பயும் மரியாதை நிமித்தமாக சந்திச்சதா சொன்னாங்க. அப்போ அந்த சந்திப்பு 1 மணி நேரம் நடந்துச்சு. ஏன்னா பக்கத்து மாவட்டக்காரர் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஹேசியமாலாம் பேசப்பட்டுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ எப்போ போய் சேர்றீங்க அப்படின்னு அந்த பேச்சு வந்துட்டே இருக்குங்க சார். இல்லை சார், முதல்ல தெரிஞ்சுங்க, இப்போ இருக்கிற பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். இதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அதுக்காக நாங்க தொடர்ந்து களத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை எல்லாம் நாங்க நடத்த போறோம் வருகின்ற நாட்கள்ல. திரு எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா தமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த காலகட்டத்திலையுமே நாங்க ஒரு எதிரி கட்சி அதிமுக பார்த்தது கிடையாது. 2021 அதிமுக வெற்றிக்கு அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது ஐயா மூப்பனார்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தான் மிகப்பெரிய உறுதுணையா இருந்துச்சு. அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இருந்துச்சு. பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கடைசியா தான் போய் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். தஞ்சாவூர் ஒதுக்கப்பட்டது. பிறகு 2020 ஏற்கனவே 2019 கொடுத்த வாக்குறுதியின்படி
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா 2021 எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் திரு வாசன் அவர்களுக்கு மேலவை ராஜ்யசபா எம்பி பதவியே எங்களுடைய கட்சி ஒதுக்கப்பட்டு திரு வாசன் அவர்கள் எம்பி ஆனாங்க. 2021 6 சட்டமன்றத்துல போட்டியிட்டு இணக்கமான ஒரு கூட்டணியா தான் நாங்க ஆரம்பத்திலிருந்து நாங்க செயல்பட்டு வந்தோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் டவுட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியே போனதுக்கு ஒரு காரணமாக கூட அதைத்தான் சொல்கிற மாதிரி நிர்வாகி வெளியே போனவங்களே பேசுகிறாங்க. நாங்கள் வந்து அதிமுகவில் போய் சேரணும்னு சொன்னோம், அவங்க வந்து கேட்கல, பாஜகவில் போய் சேர்ந்துன்னு சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு, திடீர்னு அந்த முடிவு? நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியே போகிறதையும் பார்க்க முடியுது. பொதுச் செயலாளர் உட்பட, மாநில செயலாளர் உட்பட, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட வெளியே போகிற சூழல் இருக்குதுங்களே. இல்லைங்க, நீங்க இப்போ நீங்க ஒரு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய இன்னொரு வெர்ஷன் தான். ஆனா இன்னைக்குள்ள சூழல் அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்குதுங்க. இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையா இருக்கணும், பலமா இருக்கணும்னா இன்றைக்கு மோடி அவர்கள் தேவைப்பட்டது. இன்னொன்னு தமாகவுடைய தாரக மந்திரமே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தாங்க. சார், ஆனா இப்ப என்னன்னா, வெளியே போயிருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே போல் நீங்க அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை வந்து ராஜினாமா செய்திருக்கட்டாகும். இது ரெண்டு எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா, பாஜகவுடைய நிர்வாகிகள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வச்சது நமக்கு பிடிக்கல அப்படின்னு உட்கட்சியிலேருந்தே ஒரு பிரச்சனைகள் வெளியே ரைஸ் ஆகியும் கூட தலைமை ஒருவேளை அதை கேட்கல அப்படிங்கிற அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால தான் நிறைய பேர் வந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது அந்த விஷயம். நீங்களே சொன்னீங்க, மூப்பனார் அவர்கள் இருந்தபோது வந்து வாஜ்பாய் இதை விட லைட்டர் சென்ஸாக இருந்த பிஜேபி கிட்ட அப்போவே வந்து அவர் எதிர்த்து நின்னார் அப்படின்னு. ஆனால் இப்போ வலிமையான பாரதம் அப்படிங்கிற கான்செப்ட்ல மூப்பனார் ஐயா அவர்கள் என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணணும் அதை விட்டு வெளியே வந்து தான் வாசன் அவர்கள் இயங்குறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்குங்களே, மறுக்கிறீங்களா அதையே? இல்ல நிச்சயமாக அதுல வந்து என்னை போன்றவர்கள்லாம் வந்து காலங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் 2020க்கு பிறகு அரசியல் வந்தங்காட்டி எங்களுக்கு பெரிய இந்த தாக்கம் தெரியாது. ஆனா மூத்த தலைவர்கள் தாக்கம் நிச்சயமா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு ஒரு மத்தியில ஒரு அரசு ஒரு தேர்தல் வரும்போது தமாக நிலைப்பாடு என்னவா இருக்க முடியும்? அதிமுக தனிச்சு நிக்கிறாங்கன்னா பெரிய இயக்கங்க. அது வந்து தமிழகம் முழுவதும் அமைப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு தேர்தல் 3 தேர்தல் 4 தேர்தலும் தனிச்சு நிக்கலாம், பிரதமர் வேட்பாளர் இல்லாம கூட நிக்கலாம். ஆனா எங்களை போன்ற வளர்கின்ற இயக்கம் எதை முன்னிலை தேர்தல் சந்திக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் புறக்கணிக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆனா எங்களுக்கு தேவை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளரை ஆதரிக்கணும், அவர்களுக்கு வந்து வாக்குகள் சேர்க்கணும், நாங்களும் போட்டியிடணும். அதன் அடிப்படையில காங்கிரஸ் கட்சியோட அப்படி என்ன தேவை இருக்கு? நீங்க பிரதமரை போய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்ப அதுக்கான அவசியம் இல்லை. நீங்க தமிழ் மாநிலத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி, மாநிலத்திலிருந்து நீங்கள் சென்று நாடாளுமன்றத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் கூட நீங்க உங்க கூட்டணியோ அல்லது உங்களுடைய நிலைப்பாடோ கூட எடுத்துருக்கலாமே. அப்படி என்ன தேவை இருக்கிறது? ஒரு கட்சியை சார்ந்து அறிவிச்சு பல பேரும் சொன்னதுக்கு அப்புறம் கூட போக வேண்டிய என்ன தெரியும்? யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்களா? அப்படி கிடையாது. நீங்க பல பேரும் கிடையாதுங்க. நீங்க எங்களுடைய தேர்தலுக்கு முன்பு நடந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாருடைய கருத்தையும் கேட்டாரு, எழுதி கொடுத்தோம். அதுவும் நான் ஒரு கருத்து கொடுத்திருப்பேன், பல பேர் பல கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் அந்த முடிவு எடுத்தார். அதுல வந்து சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம், சில பேர் கட்சி விட்டு போயிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை என்னன்னா, என்னை போன்ற நாங்க என்ன சொல்லுவோம்னா, தமாக ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணும். அதற்கு நிச்சயமாக தலைவர்கள் வந்து 24 எடுத்த முடிவு பாஜக இருந்தாலுமே கூட அது வந்து எல்லா தேர்தலுக்கான முடிவு கிடையாதுங்க. நம்ம 2026 வரப்போது பொறுத்து இருந்து பாருங்க, நல்லா இன்னும் ஒரு வலுவான கூட்டணி அமையும். கரெக்ட். நீங்க வரப்போடைய தேர்தலுக்கு சொல்றீங்க. ஆனா இப்ப கட்சியே ஆட்டங்கண்ட இப்ப என்கிட்ட வந்து இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒரு அது பேரம் பேசக்கூடிய உங்களுக்கு வலிமை இல்லையா? இப்ப நீங்க புதுசா கட்சியோட நிர்வாகிகள் அறிவிச்சிட்டு வர்றதே அதுவே ஒரு பெரிய கேள்வி. இத்தனை வருஷமா இருந்தார் யுவராஜா அவர்கள் வந்து 10 வருஷமா அந்த கட்சிக்காக இளைஞரணி பொறுப்புடைய தலைவர பொறுப்புல இருந்திருக்காங்க. இது மாதிரி மாவட்ட செயலாளர் எத்தனை பேரை நான் இப்ப பேர் லிஸ்ட் அவுட் பண்ணி, மாநில பொதுச் செயலர் பழனிவேல இருந்திருக்காங்க, மாநிலத்தினுடைய செயலாளர் டிவி முருகன் இருந்திருக்காங்க, வட சென்னையினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்தவங்க இருக்கிறாங்க, வர்த்தகணி தலைவர் விநாயகம் இருந்திருக்காங்க, மாவட்ட பொதுச் செயலாளர் சந்திரகுமார், மகளிர் பிரிவு நிர்வாகி வந்து காஞ்சனா, மதுரை வடக்கு மாவட்டம், இப்படி என்னால கணக்கு சொல்லிட்டே போக முடியுங்க. இதை ஒரு பிரச்சனையா பார்க்க வேண்டாமா? இல்ல நீங்க வந்து ஒரு இயக்கத்தொட்டு ஒருத்தர் போனாலுமே வந்து இயக்கத்துக்கு வந்து அது வந்து ஒரு இழப்பு தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் என்னை பொறுத்தவரை இந்த மாற்றம் இந்த இயக்கத்துக்கு தேவை, கரெக்டான நேரத்துல தான் பண்ணியிருக்கோம். ஆனா வெளியே போனவங்க வந்து என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு பாஜக போனது வந்து எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும்? எவ்வளவு நாள் பொறுமையா? 10 வருஷ காலம் இருந்தாச்சு. 10 வருஷம் நீங்களே சொல்லுங்க, 10 வருஷமா நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். 96ல் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மீண்டும் காங்கிரஸோட ஐக்கியமாகி திரு வாசன் அவர்கள் வந்து வெளியே வந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் எதுக்கு கொண்டு வராங்க? காங்கிரஸோட பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்காட்டி தானே வெளியே வர்றீங்க. அப்புறம் மறுபடியும் இன்னும் என்ன பொறுமை வேணும்னு சொல்றீங்க?
இல்ல அப்படி கிடையாது சார். நீங்க காங்கிரஸ் கட்சி வந்து தமாகவோட எப்பவுமே சேர்த்தாதீங்க. காங்கிரஸ் இல்ல கட்சியில இப்ப இன்னொரு யாரும் இப்ப சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து மீண்டும் தாய் கழகத்துல போய் சேர்ந்திருக்காங்க. வேற பக்கம் போய் சேரலைங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சார் நான் எதை சொல்றேன், நீங்க தாய் கழகத்துக்கு போய் மட்டும் என்ன பண்ண முடியுங்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு போறதுன்னா அது சும்மா வீட்டுல உட்கார்ந்திருக்கிறது ஒண்ணுங்க. நீங்க அந்த காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி ஒரு குடும்பத்திற்கு 10 பேர் எம்எல்ஏ ஆவாங்க, ஒரு 5, 6 பேர் பாத்தீங்கன்னா எம்பி ஆவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கிளைமை பார்த்தா நீ காங்கிரஸ் சரிபட்டு இருக்குது. அதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமாகா இருந்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா தமாகா வந்துங்க இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற கட்சி மாதிரி பெரிய பணபலம் கிடையாது, அதிகார பலம் கிடையாது. ஒரு நல்ல தலைவர் வச்சிருக்கிறோம். ஒரு நேர்மையை முன்னெடுத்து பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கையை கோட்பாட்டை மூப்பனார் ஐயா கொள்கை கோட்பாடு எடுத்து மக்களை சந்திக்கிறோம். துரதிருஷ்டவசமா தமிழக மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க போய் ஊழல் செஞ்சோமா, நாங்க போய் அராஜக அரசியல் பண்ணோமா, பொய் சொன்னோமா, எதுவுமே கிடையாது. நாங்க நேர்மையா இருக்கிறோம். அதுதான் பலவீனமா இருக்குதுங்கிறது தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சங்கடத்தை இன்னைக்கு சந்திச்சுட்டு வர்றோம். இல்ல யுவராஜா சார், இப்ப நேர்மையே உங்களுக்கு பலவீனம் அப்படின்னு சொன்னா, இப்ப மக்கள் வந்து உங்களை ஏத்துக்கலன்னு சொன்னா, மக்களுடைய வாக்களிப்பே நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி தானே ஆகுது. அதுல வந்து எந்த சைட்ல மக்கள் வந்து திமுகவோ அதிமுக ஏங்க நீங்களே வந்து ஒன்னு வேண்டான்னு இன்னொரு வேண்டாம் போலாம் அப்படிங்கிற மனநிலை இருந்திருக்கீங்க. அதிமுக வேண்டாம் அல்லது திமுக ரெண்டுல ஏதோ ஒன்று. திமுக உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை வேண்டான்னு சொன்னா, அப்ப அதிமுக போறக்கு ஐடியால தான் இருந்திருக்கீங்க. பாஜகவுடன் அவங்க வரல அப்படிங்கறதுனால அதை நீங்க நிராகரிச்சிட்டீங்க. ஆமா சார். இன்றைக்குமே நாங்க வந்து அதிமுக வந்து எதிரி கட்சியா பார்க்கல. எங்களுக்கு அதிமுக எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு பிரதமர் தேர்தலுக்கு பாஜக போனா தான் நியாயமா இருக்கும், முறையா இருக்கும்னு தலைவர் முடிவு எடுத்தாங்க. அதோட அடிப்படையில அவங்க கூட்டணி போனோம். 3 இடத்துல சீட்டு வாங்கணும், போட்டியிட்டோம், பிரச்சாரம் பண்ண வெற்றி பெற முடிவு கிடையாது. ஆனா இதே சட்டமன்ற தேர்தல் வந்து இவங்க நிச்சயமா மாறும். நிச்சயமா. இப்ப ஒரு திராவிட கட்சி எதிர்க்கன்னா கூட நீங்க இன்னொரு திராவிட கட்சி நாடிதான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பொதுவாக தமிழகத்தில் கூடிய மற்ற கட்சிகளுக்கான நிலை அதுதான். 2 பெரிய கட்சிகளும் இருக்கும். ஏதாவது ஒரு கட்சி இது இருக்குன்னா இன்னொரு கட்சி திராவிட கட்சியோட தான் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போ நீங்க வந்து மாநிலத்தினுடைய நலன் கருதி உங்க கட்சியோட நலன் கருதி இப்ப நீங்க சொன்னீங்க வெளியே போனவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா அதிகார பகிர்வு, அதிகார தேவைங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம் இல்லையா? கண்டிப்பா வேணுமா வேண்டாமா? அப்படிங்கிறப்ப எவ்வளவு காலம் நீங்க டிலே பண்ணிட்டே போவீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்க பொறுமையா இருக்கோம்னா கட்சி ஒரு காலத்துல வந்து செயலிழந்து போயிருமை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நீங்க இப்ப இத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னா இப்ப ஏன் நீங்க புது கட்சி நிர்வாகிகளை போடுறீங்க அப்படிங்கறத ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இல்ல இப்போ உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களே எங்க மேல இவ்வளவு அக்கறையா நீங்க வந்து கட்சி வந்து பலவீனமா இருக்கு வருத்தப்படும் பொழுது நிச்சயமா எங்களுடைய தலைவர் வந்து எல்லாத்தையும் விட என்னை விட அதிகமாக இந்த இயக்கத்தை நேசிக்கூடியவராக தான் இருப்பாரு. கட்சியை காப்பாற்றக்கூடிய தலைவராக தான் இருப்பாரு. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்க மாநில கட்சி காமராஜரை வழித்தொடர்ந்து காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லக்கூடியதுல காங்கிரஸ் வந்து நீங்களும் முக்கியம் சொல்றீங்க. இதுல எதுக்கு மோடி அவர்களுடைய படத்தை வச்சு காமராஜர் விழாவில் எதுக்கு நீங்க அதை பண்ணீங்க? அது ஒரு இஷ்யூ வரைச்சா இல்லையா? இல்ல நீங்க அந்த அந்த கூட்டத்தை பொறுத்த இஷ்யூ ஆச்சா இல்லைங்களா? இல்ல சார், சில பேருடைய கருத்து இருக்கலாம். மோடி அவர்கள் புகைப்படத்தையோ பேனர் வச்சது இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்பு நடந்த பொதுக்கூட்டம் ஏன் மோடி ஒரு படத்தை வைக்கல, ஏன் இந்த முறை என்டிஏ தலைவருடைய படத்தை வச்சதுக்கு காரணம், இதுக்கு முன்பு நடந்த கூட்டங்கள்ல என்றைக்குமே தலைவர்களோட தலைமையில் நடக்கும் எந்த தலைவரும் இவர்கள் அழைத்ததே கிடையாது. முதல் முறையாக திருச்சி நடந்த கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா என்டிஏ தலைவர் அனைவரும் கூட்டம். அது பாஜக தலைவரா இருக்கட்டும், திரு அன்புமணி அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் கலந்துகிட்ட கூட்டத்துல இது வந்து வெறும் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், வாசன் தலைவரை தாண்டி இன்றைக்கு எல்லா தலைவரும் கலந்து கொள்ளும் பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதன் அடிப்படையில மட்டும்தான் திரு மோடி அவர்கள் புகைப்படத்தை வச்சோம், மீதி தலைவர்கள் படத்தை இங்க வச்சோம் ஒழிய இது வெறும் தமாக வந்து பாஜகவுடைய இப்படி திமுக காங்கிரஸ் கட்சி துணை வைப்பா செயல்படும், அது மாதிரி பாஜக வந்து தமாக துணை வைப்பா செயல்படல. எங்களுக்குன்னு தனித்துவம் இருக்குது. அந்த துணைத்தை எண்ணிக்கை இழந்திருக்க மாட்டோம். அது எங்களை பொறுத்தவரையிலும் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் மட்டுமே தான் முன்னிறுத்தி அரசியல் செய்யற, வேற யாரையும் முன்னிறுத்தி அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. அது மோடி அவர்கள் இருந்தாலும் சரி. ஆனா இது அந்த போட்டோ வச்சதோ பேனர்ல அந்த பிரிண்ட் பண்ணதோ இது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு அப்படிங்கறத நீங்க நிச்சயமா மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன ஏன்னா அது ஒரு உறுத்தலா ஒரு நெருடலான சம்பவமா இருந்துச்சு. இல்லை இப்போ நீங்க சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க, நாங்க வந்து யாரையுமே இங்க ஆதரிக்க போறது இல்லைங்க, எங்களுக்கு வந்து மறைந்த மூப்பனார் அவர்களும் வாசன் அவர்களும் தான் காமராஜர் அவர்கள் தான். காமராஜர் வந்து கொண்டாட வேண்டிய காங்கிரஸ் கட்சி யாரை கொண்டாடுகிறது பாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுல்ல. நாங்க மோடியை கொண்டாடவே இல்லையே சார். மோடி எங்க நாங்க கொண்டாடினோம்? அவர் தேர்தல் வந்துச்சு, ஆதரிச்சோம், அவருக்கு பிரச்சாரம். காமராஜர் விழால அவருடைய படம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தானே கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கட்சி சார், இந்த கூட்டணிக்கு தலைமை திரு மோடி அவர்கள் தான். என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் தலைமையா இருந்தாரு. அந்த கூட்டத்திற்கு என்டிஏ கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டாங்க.
அதன் அடிப்படையில திரு மோடி அவர்களுடைய படத்தை முன்னிலைப்படுத்தப்பட்டது. அந்த கூட்டத்தோட அது முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சார். இல்ல முடியல யுவராஜா சார், முடியல. ஏன் முடியலன்னு சொல்றேன்னா, இத்தனை நிர்வாகிகள் அத ஒரு பெரிய காரணமா சொல்லி வெளியே போயிருக்காங்க. பாஜக கூட அவர்கள் இருப்பது பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்களா இல்லைங்களா? சார் அது நீங்க சொல்ற பாருங்க, சித்தாந்த ரீதியாவே தமாகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. எந்த மாற்று கருத்து கிடையாது. என்ன கேட்டாலும் நாங்க சொல்லுவோம், அது தலைவருக்கே தெரியும். ஆனா சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு தேவை ஒரு வலுவான பிரதமர் நாட்டிற்கு தேவை. அது ராகுல் காந்தி அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டாரு. இன்றைக்கு மோடி அவர்கள் இவ்வளவு வலுவா இருக்காருன்னா, நீங்க ராகுல் காந்தி அவர்கள் செய்த தவறு, காங்கிரஸ் கட்சி செய்த தவறு தான். இன்றைக்கு திருப்பி நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா என்ன மாற்றத்தை இந்தியா நடத்துற போது சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்தியாவுக்கு அத்தனை கட்சியுமே போய் இந்திய கூட்டணிக்கு போனாங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சா? என்ன 55 சீட்டு வாங்கணும், 99 சீட்டு வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன பிரதமர் பதவி வர முடிஞ்சுச்சா? இல்ல அவங்க சொல்லக்கூடிய செயல்பாடு இந்தியா நடக்க போது. ஆனா இப்ப இந்தி கூட்டணிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலுவான எதிர்கட்சியா இப்ப இருக்காங்களா இல்லைங்களா? இப்ப கடந்த முறை செஞ்ச விட இந்த முறை ஒரு மிகப்பெரிய வலுவான எதிர்கட்சியாக உருவாகி இருக்கிறார்களா இல்ல? அதை நீங்க மறுக்க போறீங்களா? இல்ல நான் மறுக்கல சார். நிச்சயமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பாஜக 303ல இருந்து 240க்குள்ள வந்திருக்கு. அதுல அவங்க எதிர்கட்சி வலுவா இருக்காங்க. அதுல மாட்டுக்க. பட் என்ன பிரயோஜனங்கிற, இந்தியால அத்தனை கட்சி ஒன்று சேர்ந்து ஒரு நபரையோ ஒரு கட்சியை எதிர்த்து இருக்காங்க. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்தியாவில காங்கிரஸ் கட்சி மிக பலவீனமா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு எங்களை போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா மோடியை விட்டு வேற யாருமே கிடையாதுங்க. இன்றைக்கு ராகுல் காந்தி என்னைக்காச்சும் இறங்கி வந்திருக்காரா? சொல்லுங்க பாக்கலாம். இந்த தேர்தலுக்கு முன்பு இந்தியாவை பலப்படுத்தணும் என்னைக்காச்சும் நினைச்சிருக்காரா? இன்றைக்கு இந்தியாவோட பெரும்பாலான கட்சி காங்கிரஸ் பிரிஞ்சு போன கட்சி தாங்க எல்லாருமேங்க. சொல்லுங்க பாக்கலாம். இன்றைக்கு சொல்றீங்க பாஜகவோட வாசன் தலைவர் சேர்ந்து தப்புங்கிறீங்க. இன்றைக்கு அதே வாசன் தலைவர் ஏன் காங்கிரஸ் கட்சி விட்டு போனாருன்னு பதில் ராகுல் காந்தி போய் கேட்டு பாருங்க பாக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல கிடையாது, இந்தியா பூரா போய் பாருங்க. அதுக்கு சில காரணம் இது ஹேசியமா இருக்கலாம், அல்லது அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். என்னன்னா, தொழிலதிபர் ஒருத்தர் சொன்னங்காட்டிக்கு தான் தலைவர் வாசன் அவர்கள் இங்க பாஜக விலகி வந்துட்டதாகவும் காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்துட்டதாகவும் அதனால பாஜக வேற வழி இல்லாம போய் சேர்ந்திருக்கிறதாகவும் சொல்லி ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு. இல்ல முழுக்க அடிப்படை ஆதாரமற்றதுங்க. நீங்க மத்தியில கப்பல் துறை அமைச்சரா திரு வாசன் தலைவர் இருக்கும் பொழுது கெஜ்ரிவால் ஒரு 30-32 அமைச்சர் மேல் குற்றச்சாட்டு சொன்னார். அதை கப்பல் துறை அமைச்சரும் அதில் உட்படுது. அப்ப வரும்பொழுது முதல் பத்திரிகையாளரை சந்தித்து மறுப்பு தெரிவித்து அந்த ஊழல் குற்றச்சாட்டு நடந்த சமயம் டி.ஆர். பாலு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது நடைபெற்ற சம்பவத்தினாலதான் அந்த குற்றச்சாட்டு வந்தது. அதற்கு பிறகு இன்று வரையிலும் அவர் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. எந்த தனிநபருக்கும் எந்த ஆதாயத்தையும் பண்ணுதில்லை சார். அப்படிலாம் பண்ணிருந்தா தமாக 10 கோடி சேர்ந்திருப்பாங்க சார். இன்னைக்கு எல்லாருமே நாங்களாம் ஒண்ணு மடங்கு வந்திருக்கோம். இங்க சொந்த காசு செலவு பண்ணி தான் கட்சி நடத்திட்டு இருக்கோம் சார். தலைவர் ஒரு சொந்த காசு அவரு செலவு பண்றாரு. என்னை போன்ற மாவட்ட தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே இங்க சொந்த காசு செலவு பண்ணி கட்சி நடத்திட்டு இருக்கோம் சார். நாங்க அப்பெல்லாம் தலைவர் தப்பு பண்ணி இருந்தாரு வச்சுங்க, ஒரு தொழிலதிபர் கூட இருந்திருந்தாரு, எத்தனை கூட்டம் எத்தனை பொதுக்கூட்டம் எத்தனையோ இருந்திருப்போம் சார். நாங்க அப்போ இப்ப இங்க செழிப்பா இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதோ ஆதாயம் செய்து அதன் மூலியமாக அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்கிறார்கள், அப்படியா? ஆமா சார். திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க சார். இன்றைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மேல நீ குற்றச்சாட்டு இப்ப இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை விஷயத்துல கூட யாரையோ காப்பாத்துறதுக்கா திமுக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, என்ன விஷயம்? யாரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க? இது ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இறந்துட்டாரு. தேசிய கட்சி சார்ந்தவர். அவர் சிட்டில அவர் ஒரு எல்லா பொதுமக்களிடத்திலே வெட்டி கொண்டுட்டு போறாங்க. இது எல்லாருமே சந்தேகப்பட்டு சிபிஐ இதுல சார் எங்க கட்சியை சார்ந்தவர் கூட சம்பந்தப்பட்டிருக்காரு. எல்லா கட்சியும் சார்ந்தும் சம்பந்தப்படும். அப்படின்னு நீங்க சிபிஐ கொடுத்துட்டு போக என்ன சார் பிரச்சனை அதுல உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சிபிசிஐடி விசாரணையே சரியான முறையில போயிட்டு இருக்குன்னு கூட்டணி கட்சியில இருக்கவங்களே ஆத்தன்டைஸ் அது வேலிடேட் பண்றாங்க. திருமாவர்கள் ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியை செல்வ பிறந்தை ஆகட்டும். இல்ல இது இருக்குங்க. செல்வ பிறந்தல விடுங்க சார். அவரெல்லாம் ஏதோ ஒரு உண்மை ஒரு நாள் பேசணும், அடுத்த நாளே தலைமையிலிருந்து கூட்டு மிரட்டி விட்டு அவரையும் கார்த்திக் சிதம்பரத்தெல்லாம் இன்றைக்கு ஓரக்கட்டப்பட்டு வச்சிருக்காங்க. பேச முடியாம இருக்கிறாங்க. அவங்க ஆதங்கம் நீங்க தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்க. எதுக்குதான் திராவிட முன்னேற்ற இருக்குங்கிற கண்டிஷன்ல அத்தனை பேர் இருக்காங்க சார். நீங்க இன்றைக்கு இதே விழுப்புரத்துல கள்ளச்சாராயத்துல இறந்து போனாங்க போன வருஷம். அது சிபிசிஐடி விசாரணை முதலமைச்சர் உத்தரவிட்டார். எத்தனை பேருக்கு கைது பண்ணாங்க? எத்தனை பேர் தண்டனை கொடுக்கப்பட்டது? அதற்கு உடனே கள்ளக்குறிச்சி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பல பேர் இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கு அப்படி பார்த்தா இந்த முக்கியமான ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த ஹரிகரன் உங்க கட்சியை சார்ந்தவங்க சிபிசிஐடி வெளியே கொண்டு இருக்க முடியாது இல்லையா? இத்தனை பேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 பேரை அரெஸ்ட் பண்ணி இந்த விசாரணை சரியான முறையில் பயணப்பட்டு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சார்ந்தவங்களை ஏன் நீ இன்னும் சொல்ல போனா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த மாவட்ட தலைவராக இருந்த அவர்களையே இழந்ததுக்கு இந்த லோக்கல் விசாரணை நல்லா நடைபெற்றிருக்குன்னு செல்வ பிறந்தை அவர்களே தான் அதுக்கு வவுச் பண்ணாங்க.
ஆமா சார், அடுத்த செல்வ பிறந்தைக்கு திமுக சீட்டு கூட்டணி சீட்டு வாங்கணும், ஜெயிக்கணும், அது திமுக வேணும், வேற என்ன சார் சொல்ல முடியும்? ஏன் சார் திருநெல்வேலியில் ஒரு மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டாரு, ஜெயக்குமார். போன வாரம் கூட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு படுகொலை செய்யப்பட்டாரு, அதற்கும் யாரும் வாய் திறக்கல. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே நோக்கம் சார், ஒரு 18-20 பேர் சீட்டு வாங்கணும், அவங்க ஜெயிக்கணும். அதுக்கு முன்ன 10 பேர் செத்தாளுங்க காங்கிரஸ் கட்சி கவலைப்படாது. திராவிட முன்னேற்ற சிறந்த கட்சி, சட்ட ஒழுங்கிற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாராட்டு கொடுக்க கட்சியா காங்கிரஸ் கட்சி. அவங்களை விட்டுருங்க சார். நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் கொலைவர்கள போய் சரண்டர் ஆயிருக்காரு, அவரே வாலண்டியரா போய் சரண்டர் ஆயிட்டாரு. அவரை ஏன் சார் போய் என்கவுண்டர் பண்றீங்க? அவரை ஏன் சார் போய் கொள்றீங்க? விட்டு உண்மை சொல்லிருக்க வேண்டியது ஏன் அவ்வளவு அவசரம் என்ன சார் காவல்துறைக்கு? எத்தனையோ பிரச்சனை தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் இவங்க பாக்குறாங்க. ஏன் கரெக்டா ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு மட்டும் எடுத்து சரண்டர் ஆன கொள்றாங்க சார்? இந்த 200 நாள்ல 532 கொலை நடந்திருக்குது. 532 கொலையில பல பேர் சரண்டர் இருக்காங்க, எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்றாங்களா? சரி, தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கிடையாது சார். நீங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் நாங்கெல்லாம் மூப்பரர் ஐயாவால் அறிமுகப்படுத்திட்டு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர் திருமாவளவன் அவர்கள்லாம். அவரெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் மண்டிட்டு இருக்காரு சார். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின ஒரு முகமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுலாம் பார்த்தா வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு மாதிரி மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். அதே போலதான் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மக்கள் தொழிலாளர் பிரச்சனைக்காக போராடக்கூடிய கட்சி. அதானி தமிழ்நாட்டுல அந்த கட்சியினுடைய மருமகனை சந்திக்கிறாரு, அந்த கட்சி முதலமைச்சர் கூட சந்திச்சுதான் சொல்றாங்க. அதற்கு இங்க போய் மோடி அவர்களோட அதானி பார்த்தா என்னென்னமோ சொல்றீங்க, எங்க கட்சியை சம்பந்தப்பட்டு கிசு இருக்கிறீங்க. ஆனா அதானி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனது எந்த ஊடகவாதிக்கவே இல்லையே. கம்யூனிஸ்ட் கட்சி வாய் பத்தி கம்முனு வந்திருக்காங்களே சார். இன்றைக்கு இந்த திமுக கூட்டணி கட்சி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 45 பேர்த்துக்கு அந்த கூட்டணி மொத்தமா எங்குது. காங்கிரஸ் கட்சியில ஒரு 20 எம்எல்ஏ, இதுக்கு விசிகேக்கு பாத்தீங்கன்னா 5-6 எம்எல்ஏ, கம்யூனிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 எம்எல்ஏ, மொத்தம் ஒரு 45 பேருக்காக இந்த ஒட்டுமொத்த எதிர் கூட்டணி கட்சியில அடமான வச்சு இன்னைக்கு திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் ஓராண்டுக்குள்ள அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களே அந்த கூட்டணி உடைக்க போறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இணைந்து எங்களோடு சேர்ந்து தேர்தல் சந்திக்க போறோம் பாருங்க. ஓ, அவங்க எல்லாம் உங்க கூட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பாங்கன்னு சொல்றீங்க சார்? 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அங்க யாருமே அங்க நிம்மதியாக கிடையாது. இன்றைக்கு எங்க காங்கிரஸ்லங்களா? காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், எல்லா கட்சியும் சொல்றேன் நானுங்க சார். யுவராஜா சார், நீங்க சொல்றது உங்களுக்கே சரியானதா இருக்கு. உங்க கட்சியில இருக்கிறவங்களே மீண்டும் போய் காங்கிரஸுக்கு போறாங்க, காங்கிரஸ்ல இருந்து உங்க கட்சிக்கு ஜாயின் பண்ண போறாங்களே, நீங்க சொல்றது சரியா இருக்குதா? இல்ல சார், நீங்க அதை சொல்ல பாரு. ஒவ்வொரு இயக்கத்திலையும் சார் ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடிய நபர் இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக எங்க கட்சியை மட்டும் இருக்க மாட்டாங்க சார். அதனாலதான் கட்சி விட்டு போயிட்டாங்க. அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, போயிட்டாங்க சார். அதே மாதிரிதான் இன்றைக்கு திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட சார். நீ கார்த்தி சிதம்பரம் பேசினாரு, அவருக்கு எனக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கலாம், நிறைய பிரச்சனை கடந்த காலம் இருக்கு. ஆனா அவர் பேச என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு செல்வ பிறந்தையே சில நேரங்கள் உண்மை பேசுறாரு. ஆனா தலைமையிலிருந்து அவர் கூடிய உத்தரவு பேர திருப்பி அவர் பின்வாங்கிக்கிறாரு. ஆனா அதெல்லாம் சார் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு பேசும்போது இந்த கட்சியில் கூடிய எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு. இல்லைங்க, அவர் சொல்றது இப்ப அவர் சொல்றதுல இப்ப நாம காமராஜ் ஆட்சி நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கணும், பெற இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அத்தனை இருக்கல, 3-4% வாக்குல இருக்குன்னு கார்த்தி சிதம்பரமே அவர்களே சொல்லியிருக்காங்களே. அதான யதார்த்தமான நிலைமையா இருக்குது. யதார்த்தம் தான். ஆனா அந்த கட்சியை அடுத்து அதுக்காக நீங்க 4% அடுத்து 40 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்க போறீங்களா? ஏற்கனவே 67 பிறகு ஆட்சி இல்லாம காங்கிரஸா இருக்கட்டும், தமாக எல்லாருமே காங்கிரஸ், நாங்க எல்லாருமே ஆட்சி பிடிக்காம இருக்கிறோம். இன்னும் 4%, 5% சொல்லி ஒண்ணு போனா நீ எத்தனை தான் திமுகவோட இருந்துட்டு பார்க்க போறாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க திமுக தப்புன்னு சொல்லக்கூடாது. திமுக செய்யக்கூடிய தப்பை தட்டி கேளுங்க. இன்றைக்கு இந்த 3.5 ஆண்டு காலத்துல எத்தனை தப்பு திமுக பண்ணிருக்கு? ஏன் சார் கரண்ட் பில் ஏத்திருக்காங்க சார்? அதை பத்தி யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்கார வாய் திறந்து பேசுறாங்களா? லஞ்சங்கிறது சார் இன்னைக்கு கார்பரேட் ஸ்டைல் லஞ்சம் பண்றாங்க சார் இன்னைக்கு திமுக அரசாங்கம். அதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது சார். குறிப்பா திமுக, காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், சொல்லுங்க பாக்கலாம். என்ன சார் எவ்வளவு நாடகம் ஆடுறாரு முதலமைச்சர்? சொல்லுங்க பாக்கலாம். அம்மா உணவகத்துல போய் சாப்பாடை செக் பண்றாரு. எத்தனை அம்மா உணவகத்தை மூடி வச்சுட்டாங்க சார். போய் ஏதோ ஒரு போட்டோ ஷூட்டுக்கா போய் வீட்டு பக்கத்திலே ஒரு சாப்பாட்டை போட்டு அதையும் கீழே போட்டு போயிட்டாரு. சரி, இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்கிற திராணி அந்த கூட்டணி கட்சி கிடையாது. இப்ப இருக்கிற இதே விசிகே தலைவரா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கட்டும், நேரம் அறிவாலயம் போய் உங்க கட்சி மூத்த தலைவர் வச்சுக்கூடிய அந்த ஃபேக்டரியை கொஞ்சம் தற்காலிக மூடுங்கன்னு சொல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கா சார்? நீ கள்ளச்சாராயங்கிறது பாத்தீங்கன்னா இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்த ஒரு பிரச்சனை. இன்றைக்கு தமிழகத்துல கஞ்சா எடுத்துக்கோங்க சார். இன்றைக்கு 6ஆம் வகுப்புல தொடங்கி இன்றைக்கு அத்தனை மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல அடிமையாக்கள் யார் சார்? 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு கஞ்சாங்கிறது சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தையா மாறிடுச்சு. இன்றைக்கு மக்கள் என்ன சொல்றா, பொதுமக்கள் டாஸ்மார்க்கே பரவாயில்லைங்க, கஞ்சா ஒழிச்சா போதுங்க. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கஞ்சா உள்ள விட்டுறாங்க சார். இன்னைக்கு யாராச்சும் திருப்பி பேசுறாங்க. இன்னைக்கு ஏன் கொலை அதிகமாச்சு?
டாஸ்மார்க் இருந்ததை விட 100 மடங்கு கொலை அதிகமானதுக்கு காரணம் இந்த கஞ்சா. சரி, நீ நீ நான் என்ன கேட்கிறேன், சரி சார், இப்ப எல்லா கட்சியும் குற்றச்சாட்டு சொன்னீங்க. தமாக சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? எல்லா ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்களா? போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? அறிக்கையை மட்டும் விட்டுருக்கீங்களா? போன வாரம் தான் ஒரு போராட்டம் சென்னையில நடத்தணும். நாங்க மின்சார வெட்டுக்கு போராட்டம் நடத்தணும். இதே கள்ளக்குறிச்சியில வந்து அங்க மரணம் அடைந்தவுடன் உடனடியாக களத்திற்கு தலைவர் போனாரு. கூட நானுமே கூட போயிட்டு வந்தேன் சார். எங்க கட்சிக்கு என்ன வலு இருக்கோ அதுக்கு உண்டான முயற்சி நாங்க மேற்கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம் சார். நீங்க ஆளுங்கட்சியில் இருக்க செய்யக்கூடிய தவற சார், நாங்க வந்து அதிமுக கூட்டல் இருந்த பொழுது கூட அதிமுக ஒரு தவறு செய்யும்போது சுட்டி காமிச்சுனாங்க. ஆனா ஏன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறை ஏன் காங்கிரஸ் கட்சி பேச தயங்குது? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஈவிகேஎஸ் வரலாம் சார், பெரிய நான்லாம் எங்க ஊருக்காரரு, அவர் மேல மதிப்பு வச்சிருக்கேன். அப்பப்ப ஏதோ தப்பா பேசுவார். அவரெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவராக மாறி காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு. அவரெல்லாம் கம்முனு காங்கிரஸ் கட்சிக்கு போயிடலாம் சார். அதெல்லாம் ஏன்னா இங்கிருந்து காங்கிரஸ் கட்சிங்கிற சார் என்னமோ வந்து வெறும் ஒரு தனிநபர் சொந்தம் இல்ல சார். எங்க தாத்தா கஷ்டப்பட்டு இருக்காரு, மாதிரி பல ஆயிரம் பேர் கஷ்டப்பட்டு உருவாக்குனீங்க தான் காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியை வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் அதுல பாதாத பண்ணி விட்டுருக்காங்க சார். இன்னைக்கு கொண்டு போய் வெறும் 18-20 பேர் எம்எல்ஏ சீட் வாங்குறதுக்காக போய் சார். சொல்லுங்க பாக்கலாம். அதனால சார் திமுக நிச்சயமாக தோற்கடிக்க வேண்டிய கட்சி. இன்றைக்கு வந்து வெறும் ஒரு ஊடகத்துறையை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை திசை திருப்பதற்காகவே புதுசா கற்பனை உண்டாகிறது சார். இவங்களுக்கு 24 மணி நேரம் வேலையே அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை பேசுறது, பாஜக உட்கட்சி பிரச்சனை பேசுறது, தமாக போன்ற கட்சியோட உட்கட்சி பிரச்சனை பேசுறது, மக்களுடைய பிரச்சனையை ஊடகங்கள் விவாதிக்கணும். உங்களை போன்ற ஒரு சிலர் தான் சார் இந்த பிரச்சனையை பேசுறாங்க. நீங்க போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச தயங்குறாங்க சார். இன்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சார் போய். சரி, ஓகே. நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்க மேல கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க. இப்படி ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் ஏன் பிஜேபியில போய் ஐக்கியமாக போது? இந்த மாவட்ட செயலாளர்கள் அதிகப்படுத்துவதன் காரணமாக தன்னுடைய பலத்தை காமித்து பாஜகவுடைய ஒரு விங்காக அல்லது பாஜக கட்சியோட ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கு வெளியே. இல்ல சார், நீங்க 2019 இருந்தே இது போன்ற யூகங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. எங்க தலைவர் நினைச்சிருந்தாருன்னா எப்பவே பாஜக போயிருக்கலாம், மந்திரியா இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பாஜக தயாரா தான் இருந்துச்சு பல கட்டங்கள். ஆனா என்றைக்குமே அந்த முடிவு திரு வாசன் தலைவர் எடுக்கவே கிடையாது. தமாக தான் தலைமை இருக்கணும், தமாக தான் வேணுங்கிற நோக்கத்தோட தான் இன்றைக்கு வரும் செயல்படுறாரு. இது வந்து சார் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இது போன்ற கட்சியை வந்து இணைக்கிறாரு, போய் சேர்ந்துருவாரு, மாநில தலைவர் பதவி வாங்கிடுவாருன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் பல வாய்ப்பு முன்பே வந்துச்சு. அப்பெல்லாம் நினைச்சா எப்போ போயிருந்திருக்கலாம். இப்ப போன அவசியமே கிடையாது. இன்னொன்னு சார், நான் சொல்றது என்னன்னா, ஒரு தேர்தல் ஒரு கூட்டணிங்கிறது பாத்தீங்கன்னா அந்தந்த தேர்தல் சமயத்தை எடுக்கக்கூடிய முடிவு தான். 2024 பாஜக போனோம், 2026 என்னவாலும் நடக்கலாம் சார். அதிமுக கூட சார் நான் சொல்றது ஒரு வலுவான கூட்டணி வேணும்னு சொல்றேன். 2024 அதிமுக வேண்டாம் தமாக சொல்லவே இல்லையே. அதிமுக தலைமை வேணும், அதிமுகவோட தான் தேர்தலை சந்திக்கணுங்கிற நோக்கத்தோட தான் தலைவர் செயல்பட்டார். ஆனா அது அமையாம போச்சு. அதற்கு வந்து பாஜக வந்து பொறுப்பேற்றிருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. நான் அப்பவே ஆணித்தரமா சொன்னேன். பாஜக கொஞ்சம் இறங்கி வந்து இந்த கூட்டணி சரி பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து இன்றைக்கு கூட்டணி ஜெயிச்சு வந்திருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 2024 திமுகவை வீழ்த்தக்கூடிய தேர்தல். இதுல வலுவான கூட்டணி வேணும். அதில் நிச்சயமா தமிழகத்துல பெரிய கட்சி அதிமுக எல்லாம் ஒன்று சேர்ந்தா வீழ்த்த முடியும். அதற்கான முயற்சியை நிச்சயமா தமாக தலைவர் வாசன் தலைவர் எடுப்பாரு. பாஜகவும் எடுக்கணும், தமிழகத்து அனைத்து கட்சியும் எடுக்கணும். அப்பதான் இவங்களை வீழ்த்த முடியும். ஏன்னா இவங்க பணபலத்தை அசுர பலத்தோட பணபலத்துக்கு மக்கள் பலம் கிடையாது. ஆனா பணபலத்தை நம்பி தேர்தல் சந்திக்க போறாங்க இன்றைக்கு திமுக. நீங்க இதுலயே பாத்தீங்க, நாடாளுமன்ற தேர்தலே பாத்தீங்க 500, 1000 பலபகம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதிமுக பலபகம் கொடுக்கல, எங்களை போன்ற கட்சியில் பணம் கொடுக்கல. ஆனா திமுக கொடுத்தாங்க. இன்னைக்கு நிச்சயமா 26 இதை விட 100 மடங்கு பணத்தை செலவு பண்ண போறாங்க சார் சட்டமன்றத்துல. அதற்கு தயாராக இருக்கணும், அதற்கு பலமா ஒற்றுமையா செயல்படுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரைட், மிக்க நன்றி யுவராஜா சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய அடுத்த கட்ட நறுவி இன்னொரு 20 மாத காலகட்டம் நீ சொல்லியிருக்கீங்க. வியூகங்கள் எப்படி மாறப்போகிறது, என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்க போகிறது அப்படிங்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார்.